தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த திட்டங்களின் நிலை குறித்து ஆய்வு செய்ய சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த செயலாளர்கள் கலந்து கொண்டனர். எரிசக்தி, நெடுஞ்சாலை மற்றும் துறைமுகங்கள், போக்குவரத்து, பொதுப்பணி, முதலீட்டு ஊக்குவிப்பு, வர்த்தகம், கைத்தறி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 68 திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதில் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படவுள்ள 6 புதிய திட்டங்கள் குறித்தும் அதற்கான தரவுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். இதில் மக்களுக்கு செல்லும் திட்டங்கள் தாமதமாக கூடாது என்றும் பொதுமக்களிடமிருந்து வரும் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து சென்னை உள்பட பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டை அபய் சண்முகம் சாலையில் அதிமுக சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து அம்மா பேரவையினர் முழக்கங்களை எழுப்பினர். மதுரை விமான நிலையத்தில் நடைபெற்ற விவகாரம் தொடர்பாக ராஜேஸ்வரன் என்பவரை தாக்கியதாக கூறி 6 பிரிவுகளின் கீழ் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியில் தஞ்சை தெற்கு மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலும் அதிமுகவினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பட்டியலின மக்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை தமிழக அரசு முழுமையாக பயன்படுத்தவில்லை என கூறி சென்னையில் அம்பேத்கர் சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். 2022-23 நிதியாண்டில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட 16,442 கோடி ரூபாயில் 10,466 கோடி ரூபாயை செலவு செய்யாமல் இருப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு துணையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இருப்பதாகவும் கூறி பாஜகவினர் கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததால் பாஜக மாநில பட்டியலின தலைவர் தடா பெரியசாமி உள்ளிட்ட 24 பேர் கைது செய்யப்பட்டனர். திமுக அரசை கண்டிக்கின்றோம். 2022-2023 ஆண்டு பட்டியல் சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட 16,442 கோடியில 10,466 கோடி நிதியை செலவு செய்யாமல் இந்த அரசு ஏமாற்றி இருக்கிறது. இதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டமைத்திருக்கிறோம். அந்த வகையில தான் நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கு. ஆனால் இங்க அனுமதி இல்லைன்னு சொல்லி எங்களை கைது செய்திருக்கிறார்கள். திமுக அரசு சமூக நீதி பாதுகாக்கிற அரசுன்னு சொல்லிட்டு பட்டியல் சமுதாயத்தின் நிதியை வஞ்சித்திருக்கிறார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள். இதை நாங்கள் விடமாட்டோம். அடுத்த கட்டம் கவர்னர் மாளிகையில அடுத்து கவர்னரிடம் மனு கொடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவினருக்கு கிடைக்க வேண்டிய 42,000 சிறுபான்மையினரின் வாக்குகள் மாறியதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம் செய்துள்ளார். அந்தியூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அதுபோல 42,000 பேர்கள் இன்றைக்கு மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு கூட்டணி இருக்கிறது என்பதற்காக மாற்றி போட்டார்கள் ஓட்டை. நான் இன்றைக்கு சொல்கிறேன், இதே பாரதிய ஜனதா கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாயுடைய அரசில் 5 ஆண்டு காலம் பகுதி வந்தார்கள். பவனி விருது மட்டுமல்ல, ஓராண்டு காலம் முரசொலி மாறன் அவர்கள் செயல்படாமலே அங்கே அமைச்சராக பவனி வந்த காலம் ஒரு காலம் இருக்கிறது. +2 தமிழ் மொழி தேர்வை 50,000க்கும் அதிகமானவர்கள் எழுதவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை கூறியுள்ளது. +2 பொதுத் தேர்வுகளை தமிழ்நாட்டில் 8,36,593 பேர் எழுதுகிறார்கள். +2 பொதுத் தேர்வுகளின் முதல் நாளில் தமிழ் மொழி தேர்வு நடைபெற்றது. தமிழகத்தில் 3,185 மையங்களில் தேர்வுகள் நடைபெற்றன. எனக்கு எழுதும்போது ஈஸியாக தான் இருந்துச்சு. கேட்டிருந்த எல்லா கேள்வியும் பாடப்புத்தகத்துலலாம் கேட்டிருந்தாங்க.
எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா எழுதணும். 1 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக டஃப்பாக இருந்தது. அதாவது 1 மார்க்ஸ் எதிர்பார்த்த மாதிரி வரல, மற்றதெல்லாம் நல்லா வந்து டீட்டெயில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. புக்கில் உள்ளதான் கேட்டிருந்தாங்க. அவுட் ஆஃப் கொஸ்டின் மேபி அதில் புக்கில் இருந்ததே தான் கேட்டிருந்தாங்க. சும்மா ரீட் பண்ணி விட்டுருந்தா நல்லா படிச்சிருக்கலாம், ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, நல்லா அட்டன் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா தான் இருக்கு. இந்நிலையில் தமிழ் மொழித் தேர்வை 50,674 பேர் எழுதவில்லை என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்கள் 49,559 பேரும், தனித் தேர்வர்கள் 1,115 பேரும் தமிழ் மொழித் தேர்வை எழுதவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி அதானி நிறுவனத்தின் கடன் விவரங்களை வெளியிட முடியாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை அதானி குழுமத்திற்கு வங்கிகள் வழங்கிய கடன் தொடர்பான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என மக்களவை உறுப்பினர் தீபக் பாய்ச் கேட்டிருந்தார். நடப்பாண்டில் அதானி குழுமத்தின் நிகர லாபம், கடன் விவரம் உள்ளிட்டவை குறித்தும் எழுத்துப்பூர்வமாக கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிப்படி எந்தவொரு நிறுவனத்தின் கடன் விவரங்களையும் பொதுவெளியில் வெளியிடக்கூடாது என்பதால் அதானி குழும கடன் விவரங்களை வழங்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட வங்கியால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் இந்திய ரிசர்வ் வங்கியால் ரகசியம் காக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். மேலும் LIC நிறுவனம் அதானி குழுமத்திற்கு வழங்கிய மொத்த கடன் தொகை கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி 6,347 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதியன்று 6,182 கோடி ரூபாயாக குறைந்திருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். இந்திய ஜனநாயகத்தை இழிவுபடுத்தும் விதமாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேசிய ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் வலியுறுத்தியதால் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் கடும் அமளி ஏற்பட்டது. மாநிலங்களவையில் இரங்கல் தீர்மானங்களுக்கு பிறகு பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், லண்டனில் ராகுல் காந்தி இந்தியாவின் ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது என பேசியது கண்டிக்கத்தக்கது என்றார். நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ள ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கே, பிரதமர் மோடி சீனா மற்றும் தென்கொரிய நாடுகளுக்கு சென்றபோது இந்தியா குறித்து இழிவான கருத்துக்களை பேசினார் என பதில் குற்றச்சாட்டை முன்வைத்தார். ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக முழக்கங்கள் ஒருபுறம், இன்னொருபுறம் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முழக்கம் என மாநிலங்களவையும் முடங்கியது. முதலில் 2 மணி வரை எனவும் பின்னர் நாள் முழுவதும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டதால் மசோதாக்கள் எதுவும் விவாதத்துக்கு வரவில்லை. 2023, I will give my ruling on the issue tomorrow. மக்களவையில் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட பிறகு ராகுல் காந்தியின் லண்டன் பேச்சுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டனம் தெரிவித்தார். ராகுல் காந்தியின் பேச்சு நாட்டையே அவமதிக்கும் செயல் எனவும் அவர் மக்களவையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். இதற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மக்களவையில் குழப்பம் நிலவியது. ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக மக்களவை உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். இதனால் அவையின் அலுவல்கள் முடங்கின. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வின் முதல் நாளை கடும் அமளியுடன் முடிவடைந்தது. இந்த தொடர் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. संसद और पीठ का सम्मान सभी के लिए स्वीकार्य है. प्लीज गो बैक टू योर सीट. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். 2023 को प्रातः 11 बजे तक के लिए
स्थगित की जाती है। தேசிய செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். மத்திய புலனாய்வு அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் ஆம் ஆத்மி மற்றும் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர். அதானி விவகாரத்தில் இன்டன்பர்க் அறிக்கை தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தன்பாலின திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கோரும் வழக்குகளை அரசியல் சாசன அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியுள்ளது. 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு இந்த வழக்குகளை மாற்றிய தலைமை நீதிபதி சந்திரசூட் ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் விசாரணை நடைபெறும் என தெரிவித்துள்ளார். மிக குறுகிய காலத்தில் ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழக எம்பிக்கள் தரப்பில் எழுத்துப்பூர்வமாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய கலாச்சாரம் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகத்திற்கு தமிழக அரசு 5.25 ஏக்கர் நிலத்தை இந்திய தொல்லியல் துறைக்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லடாக்கின் லே மாவட்டத்தில் காலையில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் 3.5 பதிவாகியுள்ளது. உத்தராகண்ட் சட்டப்பேரவையின் பட்ஜெட் தொடர் தொடங்கிய நிலையில் அந்த மாநில காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதானி விவகாரத்தை எழுப்பி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 7 பேரை காவல்துறையினர் கால்களில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி கோவை நீதிமன்றம் அருகே கோகுல் என்பவரை ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இந்த கொலை குற்றவாளிகளை பிடித்து செல்லும்போது 2 குற்றவாளிகள் காவல்துறையினரை வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றதால் உதவி ஆய்வாளர் இருளப்பன் உள்ளிட்ட காவல்துறையினர் 2 பேரையும் துப்பாக்கியால் காலில் சுட்டு கைது செய்தனர். பிப்ரவரி 20ஆம் தேதி திருச்சியில் ரவுடிகளிடம் நகைகளை மீட்க சென்ற இடத்தில் காவல்துறையினரை ரவுடிகள் அரிவாளால் தாக்கிய போது ஆய்வாளர் மோகன் அவர்களை துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தார். பிப்ரவரி 22ஆம் தேதி அயனாவரத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளரை இரும்பு ராடால் தாக்கிவிட்டு சென்ற வழக்கில் ரவுடி சூர்யாவை கைது செய்து அழைத்து வந்தபோது 2 காவலர்களை அரிவாளால் வெட்டி தப்பிக்க முயன்றார். அப்போது எஸ்ஐ மீனா தற்காப்புக்காக ரவுடி
காவல்துறையினருக்குமே ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தாது. ஏன்னா அவர்கள் மனதிலும் கூட எங்கு சென்றாலும் தாக்கப்படுகிறோம், நம்ம இப்படி வேறு வழி இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த துப்பாக்கி சூடு நடத்தினவங்களை காவல்துறையினர் சும்மா விட மாட்டாங்க. அதிகாரிகள் அவங்க மேலேயும் வழக்கு பதிவார்கள், அவர்களை பற்றியும் விசாரணை நடக்கும், அவங்க மேலேயும் குற்றப்பத்திரிகை தரப்படும், அவங்க தங்களுடைய நிலைமையை விளக்க வேண்டும். இதில் நிறைய கால சேதாரம் அவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு சங்கடமான நிலைமை தான் இது. ஆகவே இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கும் காவல்துறையினரின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ரவுடிசத்தை டீல் பண்றதுன்றது சாதாரண சேலஞ்ச் இல்லைன்றது நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகுது. அந்த பேட்டர்ன் டேஞ்சரஸ். இந்த பேட்டர்ன் அலோவ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம என்கவுண்டருக்கு எப்படி நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதனால இந்த 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 இதை உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வழக்கையும் தனிப்பட்ட ரீதியில பார்த்து, நான் இதுல தவறே இருக்காதுன்னு சொல்ல வரல, இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரி சூழல்கள் இருந்திருக்கலாம். ஆனா எல்லா சம்பவங்களுக்கும் இதுதான் ஜஸ்டிபிகேஷனா? முந்தைய காலங்களில் கைது செய்யப்படும் குற்றவாளிகள் பலரும் ஒரே விதமாக பாத்ரூமில் வழுக்கி விழுந்து மாவுக்கட்டு போடப்படும் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. தற்போது குற்றவாளிகளை காலில் சுட்டுப்பிடிப்பது அதிகரித்து வருகிறது. அமெரிக்க வங்கிகள் திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதன் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தைகள் 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. தங்கத்தின் விலையோ 2 நாட்களில் $1080 அதிகரித்துள்ளது. அமெரிக்க நிதிச் சந்தைகளில் அடுத்தடுத்து வரும் அதிர்ச்சி தகவல்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் எதிரொலித்துள்ளது. 3வது நாளாக மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தையும் 5 மாதங்களில் இல்லாத சரிவை சந்தித்துள்ளன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 897 புள்ளிகள் சரிந்து 58,237 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 258 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு 17,154 புள்ளிகளில் முடிவடைந்தது. வங்கி, நிதி நிறுவனங்கள், வாகனம் உள்ளிட்ட துறை சார்ந்த பங்குகள் கடுமையாக சரிந்தன. அதேபோல தங்கம் விலையும் 2 நாட்களில் சவரனுக்கு $1080 விலை அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு $55 விலை உயர்ந்து $5,325க்கும், ஒரு சவரன் $440 விலை அதிகரித்து $42,600க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 80 காசுகள் விலை ஏற்றம் கண்டு $69.50 விற்பனை செய்யப்படுகிறது. பங்குச்சந்தைகள் சரிவிற்கும் தங்கம் விலை உயர்வுக்கும் அமெரிக்க வங்கிகள் திவாலானதே காரணம் என கூறுகின்றனர் பொருளாதார நிபுணர்கள். அமெரிக்க பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய முதலீடுகளை முதலீட்டாளர்கள் விற்றதே இந்திய பங்குச்சந்தைகளின் சரிவிற்கு காரணமாக கூறப்படுகிறது. அதேபோல பாதுகாப்பான முதலீட்டை நோக்கி முதலீட்டாளர்கள் செல்வதே தங்கம் விலை உயர காரணம் என கணித்து கூறுகின்றனர் நிபுணர்கள்.